வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்க கல்விக் கடன், அதாவது எஜுகேஷன் லோன் பெறுவது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து நம்ம மெடிசன் உண்டான கோர்ஸ் எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் நமக்கு தர்றாங்க, அதில் ஃபீஸ் எப்படி இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் படிக்கிறதுக்கு உதாரணத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இந்த மாதிரியான ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணலாம். லோன் அப்ளை பண்ணி லோன் மூலமாக வந்து நம்முடைய ஹையர் ஸ்டடீஸை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கல்விக்கடன் பெற தகுதிகள். அவர் அஸ் அப்ளிகண்ட் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ பல்கலைக்கழகத்தில் வந்து சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். அதாவது அட்மிஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இருக்க வேண்டும். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பேரண்ட் அப்படி இல்லைன்னா கார்டியன் 2 பேரில் ஒரு ஆள் கட்டாயம் இருக்கணும். நீட் தகுதி, அதாவது இந்தியாவில் மருத்துவராக பணியாற்ற திட்டமிடப்பட்டால் நீட் தகுதி கம்பல்சரி வேணும். பெற்றோருடைய வருமானம் மற்றும் கடனை திருப்பி செலுத்தும் திறன். அதாவது இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஜுகேஷன் லோன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சாதாரண ஒரு இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொலேட்ரல் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா லோன் வந்து அவங்க கொடுத்துருவாங்க, பேங்க்லேருந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம எந்த கொலேட்ரலும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு வீட்டு பத்திரமோ இல்லை வந்து ஒரு லேண்ட் டாக்குமெண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்கேயுமே பெற்றோருடைய ஆண்டு வருமானம் ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பணத்தை கட்ட முடியும் அந்த எபிலிட்டியை வந்து பேங்க் செக் பண்ணும். ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10th + 2 உடைய மார்க் ஷீட்டு, நீட் ஸ்கோர் கார்டு, வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் வந்து அட்மிஷனுக்கு உண்டான லெட்டரு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேரண்ட்டோடைய இன்கம், அதாவது சேலரி ஸ்லிப், ஐடிஆர், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்பல்சரி பேங்க் வந்து செக் பண்ணுவாங்க. சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பேங்க் அந்த ஆவணங்கள் வந்து கட்டாயம் வந்து பேங்க் வந்து கேட்கும். அதாவது பேரண்ட்டோடைய இன்கம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வந்து பேங்க்கோடைய முடிவை பொறுத்து வந்து இந்த எவ்வளவு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொலேட்ரல் நமக்கு தேவையில்லைங்கிறத வந்து பேங்க்கோடைய மேனேஜர் தான் முடிவு பண்ணுவாங்க. எந்த வங்கியில் வந்து கடன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் ஆஃப் பரோடா. அதாவது நேஷனலைஸ்ட் பேங்க்ல எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. பஞ்சாப் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இந்த பேங்க்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த பேங்க்ல வந்து நம்ம லோன் அப்ளை பண்ற இந்த லோன் வந்து எந்தெந்த விஷயத்துக்காக நம்ம லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த எஜுகேஷனல் ஃபீஸ், அதாவது காலேஜ் டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, உணவு மற்றும் தங்கும் செலவு, புத்தகம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்சூரன்ஸ், எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்க்ளூடட். எல்லாத்துக்கும் சேர்த்தா நம்ம வந்து லோன் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் நம்ம போட்டுட்டு அப்ளிகேஷன் கொண்டு அட்மிஷன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ணணும். ஸோ இந்த லோன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வித்யாலட்சுமி போர்ட்டல், இந்த போர்ட்டல் மூலமாக தான் நம்ம லோன் வந்து அப்ளை பண்ணணும். பேங்க் வந்து அதை செக் பண்ணிவிட்டு நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா லோனுக்கு வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இதில் உங்களுக்கு அடுத்த கேள்வி வரலாம், எனக்கு ஒரு 20 lakhsலேருந்து 30 lakhs வரைக்கும் லோன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க முடியுமா? வாங்க முடியும். கொலெட்ரல் எல்லாம் வாங்க முடியும். ஆனால் அந்த அமௌண்ட் எதுவுமே நம்ம கைக்கு வராது, நேரடியாக அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இந்த 20 அல்லது 30 lakhs பார்த்தீங்கன்னா முழுக்க மொத்த படிப்பு செலவு நம்ம சூஸ் பண்ணுற இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து தான் வந்து பேங்க் வந்து இதை அலோகேட் பண்ணும். ஸோ பேங்க்கோடைய அப்ரூவலை பொறுத்து தான் நமக்கு வந்து லோன் கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். நம்முடைய டீம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நன்றி.